ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியலில் சுரேஷ் மதியை புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. கோமதி பார்த்தீங்கன்னா நைட்டு சுரேஷ்கிட்டையும் மதிக்கிட்டையும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா மதியம் ஜாக்கிங் போகிறதுக்காக ரெடி ஆகின்னு இருக்காங்க. அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா, என்ன ஜாக்கிங் போறியாம்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீங்களும் வரீங்களான்றாங்க. இல்லைம்மா, என்னோட மருமகளும் என்னோட பையனும் தான். என் மருமக போலீஸ் ட்ரைனிங்க்காக என் மருமக காலில் போவான், என் பையன் கூப்பிட்டு போவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, என்னையும் தான் இங்கே யாரும் கூப்பிட்டு போகிறதுக்கு இருக்காங்கன்ற மாதிரி மதி யோசிக்கிறாங்க மனசுக்குள்ளே. மதி பார்த்தீங்கன்னா ஜாக்கிங் போகிறதுக்காக வெளியே வரும்போது சுரேஷ், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உன் கூட வரேன் ஜாக்கிங் போக அப்படின்றாங்க. என்ன தம்பி, நீயும் போறியா அவ கூட அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. என்னோட பையன் கதிரும் ராஜு கூட அப்படி தான் போவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே சுரேஷும் மதியம் ஜாக்கிங் போகிறத பார்த்த ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா, என்னடா இது, நான் அவளவே வேண்டான்னு சொல்கிறேன், நீ போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவளை தனியாக தானே அனுப்ப வேணான்னு சொன்னீங்க, நான் கூட போகிறேன் தானே, விடுமா அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்லிடுறாங்க. இங்கே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, நம்மளும் கதிர் கூட இப்படி தானே போயிருப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம கால் பண்ணாலே அவன் நம்மக்கிட்ட ஒழுங்காக பேச மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. கோமதி பார்த்தீங்கன்னா, என்ன ராஜி, நீ அவங்களோட போயிட்டு வா அப்படின்றாங்க. இல்லாத்த நான் நாளைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி ராஜி சொல்லிடுறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ராஜி இல்லை வேண்டாம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுரேஷும் மதியும் ஜாக்கிங் போகிறத மலர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாக்யராஜும் பார்த்தீங்கன்னா இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லடா, நீ மதியை கூப்பிட்டு போகிற, மதியை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க. சுரேஷ் மதியை புரிஞ்சுப்பாங்களா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள்.